வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து என்னாச்சு காவேரிக்கு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ராகினி. வந்து கேட்குறாங்க, என்ன எப்போ சொல்ல போகிறேன், இப்போவே ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட சொல்லிடுவா, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் பார்க்குறேன் சொல்லவே மாட்டேங்கிறேன், எப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன், ஏன் இப்படிலாம் பண்ணுற ராகினி, நான் தான் சொல்லிடுறேன் சொல்கிறேன், இங்கே பார் உனக்கு நைட்டு ஒரு வேளை தான் டைமு, நீ சொல்லலை அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம வந்து காவேரி. அந்த டைமில் கரெக்டாக விஜய் பெறாரு. என்ன காவேரி என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. ஒன்றுமே புரியல விஜய்க்கு. காவேரி என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு அதனால தான் அப்படின்னோடனே, இங்கே பாரு கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்றாரு. எதனால அப்பா ஞாபகம் திடீர்னு வந்துச்சு உனக்கு, என்னமோ தெரியல என் அப்பா ஞாபகம் வந்துச்சு அதனால தான் அழற அப்படின்னோடனே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேலே வந்து அப்படியே சாய்ச்சிக்கிட்டு காவேரி வந்து வீட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பெட்ரூமில் வந்து காவேரி அப்படியே தோள் மேலே சாய்ச்சிக்கிறாரு. இங்கே பாரு, நான் உனக்கு இருக்கேன், எந்த கவலையும் உனக்கு வேணாம், எல்லாமுமா நான் இருப்பேன், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் வந்து புருஷன் இருப்பான், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் நீ உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் அழுகையாக வருது. பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி நான் சொன்னோன்னு இப்படி அழுவாத, சொன்ன சும்மாரு அப்படின்றாரு. நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல் இருக்கேன் அப்படின்னோடனே, எனக்கு எப்போவுமே நீங்கள் இருப்பீங்களா, எப்போவுமே நான் இருப்பேன், நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னையே உனக்கு தந்த பிறகு அப்புறம் என்ன, நீயும் நானும் வந்து புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டோம்ல, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறேன், எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிற நீ, தாத்தா கூட சொன்னார் அப்படின்னு. தாத்தாவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, தாத்தாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு காவேரி அப்படின்னு. அதிர்ச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் தாத்தாக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரிக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தாத்தா இவ்வளவும் தெரிஞ்சா என் கூட அன்பாக இருந்தார், என்கிட்ட பழகினார், என்னை வாழ வைக்கணும்னு நினச்சாரு, தாத்தா இவ்வளோ நல்லவர் இல்லை, கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இதை சொன்னாலும் இதுவும் அழுவுறியா, என்ன காவேரி நீ அழுமுஞ்சா ஆகிட்ட, சும்மா சும்மா அழுவுற, என் காவேரி எப்போவுமே போல்டாக இருப்பா, அந்த காவேரி தான் இந்த விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது என்னை இப்போ பிடிக்கலையா உங்களுக்கு, ஏய் இப்போவும் பிடிக்குதுடி, யார்கிட்ட இல்லைன்னு சொன்னால், எப்போவுமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே வந்து விஜயோட மார்பில் பதிஞ்சு வந்து தன்னையும் மறக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்தோடனே வந்து அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா திடீர்னு யாரோ வராங்க. பார்த்தா விஜய் வந்து நம்ம வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. தாத்தா தாத்தா வந்து பாருங்கள் வெண்ணிலா வந்துட்டா, என் வெண்ணிலா கிடச்சிட்டா, என் வெண்ணிலா கிடச்சிட்டான்றாரு. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வெண்ணிலா மேலே தோல் கை போட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராரு. வெண்ணிலாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. வெண்ணிலா வந்துட்டா தாத்தா, எனக்கு அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. உடனே காவேரி பார்க்குறாரு. காவேரி பார்த்து அதிர்ச்சியாக பார்க்குறாரு. உடனே காவேரிக்கு அழுக தாங்கவே முடியல. அப்படி பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. சாரி காவேரி, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வெண்ணிலா தான், நீ தப்பாக நினச்சிக்காது ப்ளீஸ், இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் இல்லை, எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம் காவேரி, ஏன்னா வெண்ணிலாவை தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி தயவு செய்து என்னை விட்டு போயிடு அப்படின்றாரு. அதை கேட்டு இன்னும் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு, பயங்கரமாக அழறாங்க. திடீர்னு வந்து எழுந்து வந்து அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே கனவு. கனவுல வந்து விஜய் வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, அப்போ நிஜத்துலேயே வேணான்னு சொல்லிடுவாரா, அதை என்னால் தாங்கவே முடியாது, விஜய் என்னை விட்டுட்டு வந்து அந்த வெளியில கூட போயிடுவாரா, அப்புறம் என்னை வேணான்னு சொல்லி வீட்டை விட்டு போக சொல்லுவாரா, இதெல்லாம் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் அந்த நிமிஷமே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கதறி கதறி அழறாங்க. அப்புறம் விஜய் வந்து சினுங்கிற மாதிரி இருக்குது. உடனே தூங்கிட்டு இருக்க விஜய் வந்து எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தன்னோட அழுகை அதுக்கப்புறம் கவலை எல்லாத்தையுமே முழுங்கிடுறாங்க காவேரி. அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக இந்த தண்டனை எனக்கு, இவ்வளோ தூரம் என்னை நேசிக்கிற விஜய் வந்து என்னை விட்டு போயிட்டாருன்னா என்னால் தாங்க முடியுமா, அந்த அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா, விஜய் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே ராகின் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே அஜய் கிட்ட சொல்கிறாங்க, அஜய் இன்னைக்கு நைட்டு காவேரி விஷயத்தை எப்படியும் வந்து சொல்லிடுவா, ஒரு வேளை சொல்லலைனா கூட நாளைக்கு காலையில் ஒன்று காவேரி கூட்டிகிட்டு வரணும், அப்படிலாம் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நிஜமாவா சொல்கிறேன், ஆமாம் இப்போ தான் காவேரி கிட்ட பேசினேன், அவள் பயந்து போயிருக்கா, அவள் பயந்து பயந்து பார்க்குறதும் அதுக்கப்புறம் பம்பி பம்பி என்கிட்ட வந்து பேசுகிறதும், ஐயோ என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே கிடையாது, இதே மாதிரி காலை ஃபுல்லாக அவள் கெஞ்சினா எவ்வளோ நல்லாயிருக்கும், வேணாம் போனால் போது போர் அடிக்குது, சும்மா சும்மா கெஞ்சின்னு இருக்கா, கெஞ்சின்னு இருந்தால் போர் அடிக்கும், எப்போவுமே தைரியமாக நின்று சண்டை போட்டாதான் நம்மளுக்கு நல்லது, நம்ம கெத்தை நம்ம காட்ட வேணாவா அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு அஜய் வந்து சரி சரி நாளைக்கு இதுக்கு வந்து தெரிஞ்சிடும்ல எல்லாமே, அது என்ன தெரிய வேண்டியது இருக்குது, உன் அண்ணனை பற்றி உனக்கு தான் தெரியும்ல, அவர் வந்து வெண்ணிலாவை தானே வேணும்னு சொல்லுவார், ஆமாம் வெண்ணிலாவை தான் வேணும்னு சொல்லுவார், அப்புறம் என்ன நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதன் முடியும்.